ஜனனி. என்ன ஜனனி, இப்ப என்ன பண்றது? எனக்கு எதுவுமே தோணல. சக்தி, நம்ம போய் இந்த கிருஷ்ணமையப்பனை பார்க்கலாமா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் அவ்வளவு பெரிய கிரிமினல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்த பேச வேண்டியிருக்கு? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா சக்தி? எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த ஆளு நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு நாம டெபாசிட் எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப வந்து இப்படி பேசுறாரு. சட்டப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது தெரியுமா? கோர்ட்டுக்கு போனா கோர்ட் நம்ம சைடு தான் நிக்கும். இங்க பாரு ஜனனி, கோர்ட்டுக்கு போறதெல்லாம் சரி. நம்ம முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா எதுக்கு இது? என்ன பேசுற சக்தி? அதுக்காக விட்டுட்டு போயிடலான்னு சொல்றியா? சொல்லு சக்தி, வேண்டான்னு விட்டுட்டு போக சொல்றியா? அது எப்படி முடியும்? நாம முதல்ல ஆரம்பிக்க போற விஷயம் இது. எடுத்ததுமே இதை ஏன் நீ தடங்கலான்னு நினைக்கிற? அப்படி இல்ல ஜனனி, இவங்களோட எல்லாம் போராடி நம்மளால ஜெயிக்க முடியாது. முடியும் சக்தி. இப்ப போராடலன்னா எப்ப போராட முடியும்? இது நம்ம ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணணும். ஜனனி, நீங்க பாரு, நமக்கு பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. இதுல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா நாளைக்கே அவங்க லோன் கொடுத்ததை வச்சு பணத்தை வித்ட்ரா பண்ணி நம்மளை திருப்பி கட்ட சொன்னாங்கன்னு வையேன், எவ்வளவு பெரிய சிக்கலாயிரும் தெரியுமா? எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு சக்தி. அந்த வழிக்குள்ள போகணும்னா நம்ம வழியை தொடரணும். அப்பதான் நம்மளால உள்ள போக முடியும். சிக்கல்ல இருந்து போராடினாதான் அதை சரி பண்ண முடியும். அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும். இப்ப நம்ம உடனே போய் அந்த கிருஷ்ணமையப்பனை பார்க்கலாம். அந்த ஓனர் அதுதானே சொல்றாரு. அந்த ஓனர் அவனுக்கு பயந்துட்டு இடத்த அவன்கிட்ட கொடுத்துட்டு எதா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசிக்கன்னு சொல்றான். இவன் அவனோட பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கு. அதான் தெரியுதுல்ல சக்தி, அவர் அந்த கிருஷ்ணமையப்பனுக்கு பயப்படுறாரு. அதனாலதான் நமக்கு வேற வழியே இல்ல. அந்த ஓனர் கிட்ட சண்டை போட்டு ஒரு யூசம் கிடையாது. நம்ம அந்த ஆளுகிட்ட தான் பேசி இதுல இருந்து ஒதுங்க சொல்லணும். அவன் சடனா வந்தான், பேசிட்டு கிளம்பிட்டான். நமக்கு டைம் இல்ல. நாம நேரா போய் பார்த்து அவன் கிட்ட பேசுவோம். அந்த ஓனர் தான் அட்ரஸ் வேற கொடுத்திருக்காருல்ல. வா சக்தி, போய் பார்க்கலாம். சீக்கிரம் கிளம்பு. ஜனனி, இதெல்லாம் தேவையான பாத்துக்க. சக்தி, வண்டி எடு சக்தி, ப்ளீஸ். அப்போ நீங்க கிராமத்துல கொண்டாடுற திருவிழாவுக்கு உன் அப்பத்தாவும் வர்றாங்க. இந்த கிழவி எதுவும் மறுத்து சொல்லாம வரேன்னு சொல்லிடுச்சு. அது அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ண போதா? அதாவது எங்க சொத்தை வச்சு ஊருக்கு சேவை பண்றாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்ச கதையா, அந்த மாதிரி. ஆனா அங்க வச்சு அந்த கிழவியை முடிக்கணும். ஏற்கனவே அந்த பொங்கல் விழாலே வச்சு முடிக்க வேண்டியது சொதப்பிடுச்சு. அப்போ எங்க அப்பத்தா மேல கொஞ்சம் எனக்கு பாசம் வேற இருந்துச்சா, அது லைட்டா தடுத்துருச்சு. அப்ப நானா இருந்தேன்னு வை, அப்பயே முடிச்சிருப்பேன். எங்க அண்ணன் இந்த கிறுக்கு பைய ஒருத்தனை நம்பி இந்த காரியத்தை ஒப்படைச்ச. பேரு முல்லை வேந்தன். அவன் தான் மொத்த சொதப்பலுக்கும் காரணம். அவனை நம்பி ஏமாந்துட்டேன். சுத்த கிறுக்கு போயாவன். ஆனா இந்த தடவை எந்த ஒரு கிறுக்கு போயாலையும் நம்பி விடுறதா இல்லை. நானே நேரடியாக களத்தில் குதிக்க போறேன். நீயே களத்தில் குதிடா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஜீவன் போய் கதையை முடிக்கணும். டேய், அவன் அடிக்கடி இடத்த மாத்திட்டு இருக்கான்டா. திண்டுக்கல்ல இருக்கான்ட்டு போய் பார்த்தா சிறுமலைக்கு போயிட்டான். சிறுமலைக்கு ஏறி போய் பார்த்தா பன்றிமலைக்கு போயிட்டான். சரின்னு பன்றிமலைக்கு போனா பெரியவளத்துக்கு வந்துட்டான். டே, இவன் மலைக்கும் தரைக்கும் அங்கங்க தவிக்கிட்டே இருக்கான்டா. டே, அவன் எந்த நோக்கத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே தெரியலடா. ஒருவேளை அவன் நம்மளை நெருங்குறானோ? இருக்கலாம். ஆனா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ மனசு வைக்கணும். இது நான் மனசு வைக்கணுமா? டேய், கோச்சிடக்கூடாது கதிரு. நம்ம காரியம் தான் முக்கியம். முதல்ல விஷயத்த சொல்லியா, அதுக்கப்புறம் கோச்சுக்கிறதா இல்லையா நான் சொல்றேன். சும்மா
உன் அண்ணி ஈஸ்வரி நினைச்சா முடியும். யோ லூசாயா நீ என்ன உளறிட்டு இருக்க? டேய், அந்த பைய ஜீவானந்தத்திட்ட உன் அண்ணி நினைச்சா பேச முடியும்ல? இப்பவும் பேசிட்டு தானே இருப்பாங்க. அதுக்கு என்ன இப்போ? இந்த பாரு, உன் அண்ணி எப்போவாவது அந்த ஜீவானந்த பையில பார்க்க போனாலோ இல்லை உன் அண்ணியை பார்க்க அந்த ஜீவானந்த பையன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? போக வர வாய்ப்பு இருக்கிறப்போ அவன் எங்கே இருக்கான், எப்படி வர்றான் போகிறாங்கிறத பார்க்கணும். யோ அதுக்குன்னு அப்படியே பின்னாடியே தெரிய சொல்றியா? இல்லை போய் கேட்க தான் முடியுமா? ஏற்கனவே அவளுக்கு எனக்கு ஒத்து வராது. 7ஆம் பொருத்தம். நீ போக வேணாண்டா, ஒரு ஆள் அனுப்பு. அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி நமக்கு தகவல் சொல்லணும். யோ அதுக்கெல்லாம் இப்போ ஆளை எங்கேயா போய் தேடுவேன்? டேய், நீ ஏற்பாடு பண்ணுறா. டேய், உன் அப்பத்தாவை அனுப்பிச்சி வைக்க கோயில் திருவிழா சரியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஜீவானந்த பைய கதையை முடிக்கணும். விட்டோம்னு வையே, அந்த கோயில் திருவிழாவில் அவனும் வந்து இறங்கிடுவான். வரட்டும் வரட்டும், 2 பேரையும் சேர்த்து அங்கே வச்சு முடிக்கிறேன். டேய், அது சிரமம்டா, சிக்கலாயிடும்டா. அதுக்கு முன்னாடி அந்த பைய கதையை முடிக்கணும்டா. நீ நம்பிக்கையான ஒரு ஆளை பாருடா. கொஞ்சம் யோசி. ஒருத்தன் இருக்கான், என் தங்கச்சி புருஷன். ஆனால் அவன் அரலூசு, முக்கா பைத்தியம். ம், வேற என்ன? கரிகால. அந்த அரை லூசு சரியா இருப்பான். அவன் தான் இந்த காரியத்துக்கு சரியா இருப்பான். இந்த பாரு, அவனை பிடி. இந்த தடவை நம்ம தோக்க மாட்டோம்டா. அந்த பைய கதையை முடிக்கிறோம்டா. நான் பண்றேன். அது நீ பண்றியா? யோ அதெல்லாம் நீ ஒன்றும் கிழிக்க வேணாம். இந்த தடவை நான் காலி பண்ணுறேன். நானே காலி பண்ணுறேன். சரிப்பா, நீயே முடிப்பா. அந்த கணக்கு ஏன் அக்கௌண்ட்ல ஏறட்டும். டேய், ரொம்ப காலத்து பகடா, டார்ச்சர்டா, தாங்க முடியலடா. அதை ஏத்திக்கிறேன்டா, ஏன் அக்கௌண்ட்ல ஏத்திக்கிறேன்டா. நீயே முடி. இந்த பாரு, இப்போ போய் அந்த கரியாலம்பையெல்லாம் தயார் பண்ணு. இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறா, நாள் போயிட்டே இருக்கு. நேரம் இல்லை, பார்த்துக்கோ. என்ன சீக்கிரம் போயிடா, யோசனை பண்ணிட்டே இருக்காத, போயிட்டே இரு. நமக்கு டைம் இல்லைப்பா. சரி, நீயும் பார்த்து போய் சேரு. கிளம்புறேன். வேலையை நல்லா பாடுறா, கரெக்டாக பாருடா. பார்க்குறேன், நீ பார்த்து போ. டேய் ஜீவானந்தா, உன்னை தனியாக அனுப்பணும் தான்டா நினச்சேன். ஆனால் சனி போனால் தனியாக போகாது. அதனால் அப்பத்தாவையும் உன் கூடவே அனுப்பிச்சி வைக்கிறேன். கிளவியை கூட்டிகிட்டு நீ அப்படியே மேலே போடா. ரொம்ப ரொம்ப டார்ச்சர்ரா உன்னால. எவ்வளோ அனுபவிக்கிறது. அசிங்கப்பட்ட, ரொம்ப அசிங்கப்பட்டேன். பார்த்துக்கிறேன்டா. நீ தாவிக்கிட்டே இருடா. டேய், தரையில் என்ன தேண்டா போல, உன் கதையை முடிக்கிறேன்னா இல்லைன்னு பாடுறா. ஓகே ஓகே. அப்புறம் ராம், ஒரு முக்கியமான விஷயம். அந்த யூனிட் நம்ம கைக்கு வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ வேற. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக வேலை முடிஞ்சது. சரி, நீ இப்போ பிஸியாக இருக்கியா? சரி சரி, ஓகே, நீ ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு. சார், இந்த 2 டிசைனுமே அப்ரூவ் பண்ணிவிடு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், அப்புறம் வெளியில் ஜனனி சக்தின்னு 2 பேரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்களா? அவங்கள யார் வெயிட் பண்ண சொன்னது? போக சொல்ல வேண்டியதானே? சார், சொல்லியாச்சு, ஆனால் கேட்க மாட்றாங்க. கேட்க மாட்றாங்களா? அப்போ இருக்கட்டும், விடுங்க. சார், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? கல்யாணமா? வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. முதல்ல எங்கள் அண்ணனுக்கு பண்ணுவாங்க, அப்புறம் தான் எனக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு அமையணும்ல, அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியதான். சார், லவ் மேரேஜ் பண்ணிக்க மாட்டிங்களா? லவ்வா? நான் என் ஃபேமிலிக்கு இணையான குடும்பத்தில் தான் நான் பொண்ணு எடுப்பேன்.
என்ன சார் இது, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசுறீங்க. நான் பழைய காலத்து ஆளு தான். என்ன பாருங்க, என் ட்ரெஸ்ஸை பாருங்க, இந்த ஆஃபீஸை பாருங்களேன். இந்தா பின்னாடி இருக்கிற போட்டோல இருக்கிறவங்களா யாரு? எல்லாம் என்னோட முன்னோர்கள். அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு விருட்சமா வந்திருக்கு. அதுல என்னங்க குறைஞ்சு போச்சு? நல்லா தானே இருக்கும். சார், உங்க வீட்டில் யாருமே லவ் மேரேஜ் பண்ணலையா? ஆ, எங்க ஜெனரேஷன்ல பண்ணல, ஆனா சித்தப்பா பண்ணியிருக்காரு. அவரு என் அப்பாவுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. அது என் தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல, வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி நாங்கெல்லாம் பிறந்தோம். ஆனா எங்க சித்தப்பாவை எங்க தாத்தா சாகிற வரைக்கும் வெறுத்தாரு. ஏன்னா அவர் லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்க குலதெய்வ வழிபாட்டுல எங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. அது எங்க தாத்தாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. என் சித்தப்பாவோட பேரை கேட்டாலே என் தாத்தாவுக்கு பிடிக்காது. சாவுற வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. எங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு, இந்த வீட்டில் யாரும் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. உங்க சித்தப்பா பேர் சார்? நாச்சியப்பன். சக்தி வா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இது பாருங்க, நான் உங்களை வார்ன் பண்றேன். இதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். எடு, முடிஞ்சா எடு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எனக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? அந்த ஆளுக்கும் உனக்கு தானே பிரச்சனை. அவர்கிட்ட போய் பேசு, இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ படிச்சவ தானே, சுத்த முட்டாளா இருக்க. யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீயே? நாங்களும் பெரிய ஃபேமிலி தான், அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டுற மாட்டோம். விடாதீங்க, நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்ப கிளம்புறீங்களா? நாங்களும் பெரிய ஃபேமிலி தான், அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டுற மாட்டோம். விடாதீங்க, நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்ப கிளம்புறீங்களா? சக்தி வா, பாத்துக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன். சார் இவங்க சரி, அதை விடு. ஆமா, நீ ஏதோ பேசிட்டு இருந்திய விஷயம் என்னது அது? உங்க சித்தப்பா எங்க இருக்காரு? அவருக்கு பசங்கெல்லாம் இருக்காங்களா? சென்னையில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பசங்களா இருக்காங்களான்னு தெரியாது. சார், ஒருவேளை அவங்க பசங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வெறுப்பு இருக்காதுல்ல? யோ, சித்தப்பா மேல இருக்கிற கோவத்தை விட 3 மடங்கு கோவம் இருக்கு. யோ, சொத்துல பங்கு கேட்பாங்கயா. போயா, போய் வேலை பாரு. ஓகே சார், ஓகே சார். ஐயா, என்ன இப்படி போர் அடிக்குது? ஸோ எனக்கும் காலேஜ் லீவு, உங்களுக்கும் ஸ்கூல் லீவு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீ தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றிட்டே இருப்பியே, இப்போ என்ன புதுசாக கேட்குற? என்ன தர்ஷன், போக வேண்டியதானே? அட ஏன் நீ வேற, எங்கே போனாலும் இந்த வீட்டில் பிரச்சனையாக தான் முடியுது. ஆதிரத்தை ஏன் இப்போ இப்படி உக்காண்டிருக்க? பாவம், ஆதிராத்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வாழ்க்கையில் என்ன முடிவு இருக்கிறதுனும் தெரில. அத்தை, எனக்கு புரியவே இல்லை, ஏன் நீங்கள் இப்படியே இருக்கீங்க? அந்த லூசு கரிகாலனத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அதே போட்டு மனசில் எப்படி நொந்துட்டு இருக்கீங்க? ஏன் அத்தை எப்படி இருக்கீங்க? அது எப்படி? கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டா ஊரெல்லாம் கரிகாலன் வைஃப் தானே சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி நேம் வந்துருச்சுல்ல, அதை தான் அத்தை யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லூசு கரிகாலனை பார்த்தா எனக்கே பிடிக்கல.
எப்படியாத்தான் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் அத்தை, நீங்க தான் அவனை வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, பேசாம அவங்கள வெளியில போக சொல்ல வேண்டியதானே? கரிகாலனையும் அவங்க அம்மாவையும் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப கோவமா வருது. இந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா மரியாதை எல்லாம் பேசுறாங்க. எவ்வளவு திமிரு இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு அடி விழ போகுது, பார்த்துட்டே இருங்க. ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்க அந்த பொம்பளை. அப்பவே அங்க கையை நீட்டிட்டு இருப்பேன். வயசுல மூத்தவங்களா போன ஒரே காரணத்தால் தான் சும்மா விட்டேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியல, வச்சுக்கிறேன். அடிங்கொப்ப மவனே. ஏய், யார் மேல யாரா கைய வைக்கிறது? தம்மா துண்டு இருந்துட்டு நீ மேல கை வச்சிருவியா? இருடா, முதல்ல தள்ளி போ. எங்க போய் சொல்லணுமோ அங்க சொல்லி ஆளை கூட்டு வரேன். என்ன கூட்டமா சேர்ந்து பிளான் பண்றியலா? இருடா வரேன். சம்பந்தியம்மா, பெரிய ஆள் இருக்க. டி, அதுதான் ஏற்கனவே பிரச்சனை பண்ணலாம். நீங்க விடுங்க அத்தை, இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும். இருங்க. சம்பந்தியம்மா, இப்ப இது ஒரு பிரச்சனை ஆக்க போறாங்க. எங்க இருக்கிய? சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, ஐயோ, இப்படி புள்ள ஊர் உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையடி அம்மா. என்ன கூத்தால இருக்கு? உன் வீட்டு மருமவெல்லாம் என்ன புள்ள பத்தி வளர்த்திருக்காளுங்க? ஒவ்வொன்னும் வயசுக்கு மீறில பேசுதுங்க. என்ன கூத்தால இருக்கு? உன் வீட்டு மருமவெல்லாம் என்ன புள்ள பத்தி வளர்த்திருக்காளுங்க? ஒவ்வொன்னும் வயசுக்கு மீறில பேசுதுங்க. ஐயோ, உங்களை எல்லாம் குணசேகரன் திட்டுறதுலயும் தப்பு இல்ல, கதிரண்ண போட்டு வெள்ளத்தெடுக்கிறதுலயும் தப்பு இல்ல. ஒருத்திக்கும் சொரணையே வராது இல்ல? என்னத்தான் புள்ள வளர்த்தியலோ அப்பப்பப்பப்பா. நானும் தானடி ஒரு அம்மா. கரிகாலன்னு ஒரு தங்கமான புள்ளைய பத்து எடுத்தேன், எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சேன். அவன் ஒரு நாளும் பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசினதே இல்லடி அம்மா. இப்படி எல்லாம் நான் உலகத்திலே எங்கேயும் பார்த்தது இல்ல. என்ன பேச்சு பேசுதுங்க இதுங்க? மொத்தமும் சேர்ந்து குடும்பத்தை விளங்க வச்சது மாதிரிதான். இதெல்லாம் சேர்ந்தா எங்க உருப்பிட போகுதோ? ஏய், என்னடி கலங்காத்தால் லூஸ் மாதிரி கத்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? எப்ப பார்த்தாலும் இதே தலைவலியா இருக்கு. லூசு மாதிரி கத்துறேனா? உன் மருமவள்க பெத்து போட்டிருக்காளுகளே, தர்ஷன், தர்ஷினி, ஐஸ்வர்யா, குட்டி பிசாசு தாரா. பிசாசு கிசாசுன வகுந்துருவேன். பிள்ளைங்களை என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? அதுங்க என்ன பேசுச்சோ அதான் நீ வந்து சொல்றேன். உங்க ரெண்டு பேரோட மறு உருவமானா இருக்குது. சும்மா இருங்கடி. பச்சை புள்ளைய போய் குட்டி பிசாசு பேசுற பொம்பளை அடி நீ. பாப்பா எச்சி வாய் முடு. இதுங்கெல்லாம் சேர்ந்து அத்தை ஆதரகிட்ட வீட்டை விட்டு போயிரணுமா, எவங்குடுவாது சேர்ந்து ஓடிரணுமா, எவங்குடுவாது சேர்ந்து கூத்தடிக்கணுமா, என்னன்னா இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஐடியா கொடுக்குதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டு போங்க இன்னைக்கு. அத்தை இங்க வாருங்க. தேவலாம வாய முடியாலியாடி கேட்டுக்கு இருக்காதி. நாங்க இருந்து கேட்டு வர இவனமா பேசுறா. படி இந்த பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க மேல வந்து ஒரு முடிவு கட்டு போங்க. அததுக பேசிட்டு இருக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இந்தாருங்க, என்னையும் என் புள்ளியும் பார்த்தா இதுங்களுக்குலாம் அசிங்கமா இருக்கான். அந்த குட்டி பிசாஸ் தாரா சொல்லுது. ஆமாண்டி, பிடிக்கல. ஆமா பிடிக்கல, வெளியில போ. பார்த்தாலே எங்களுக்கு அருவருப்பா இருக்கு. சொன்னாங்க தாய போல புள்ள, நூல போல சேலன்னு. இதுங்கள மாதிரி அதுகளும் பேசுதுல. நீ பேசாதடி, வாயை மூடு. அத்தை நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க எனக்கு வந்து ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. வாங்க மேல. நீங்க வாங்க மேல. இவளுக கடக்காளுக புள்ள பத்து வளர்த்தாளுகலாம். புள்ள போடி. வாங்க நீங்க. அவ வாய் சொன்னா பேசிக்கிட்டு அத்தை போகாதீங்க சொல்றேன். ஓடின்ற நீங்க வாங்க சம்பந்தியம்மா. அது என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்டி. அத்தை அத்தா அவ பேசுறதெல்லாம் ஒரு பேசி நான் பின்னாடி போறீங்க. பொம்பளை நான் பின்னாடி போய் பைத்தியம் முத்திருச்சு காதுக்கு. கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. ச்சீ, இந்த பொம்பளைக்கு அறிவு மங்கி போச்சுரி. நீ அமைதியா இரு. என்ன இருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வயசுக்கு மீறி பேசுறீங்களா? ஐயோ அம்மா, அவங்க வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசலம்மா. என் வாழ்க்கை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அததான் பேசுறாங்க.